அவ்வளவு எளிதாக தங்கத்தை அடகு கடைகளில் வைக்க முடியாது. பான் புரோக்கர்களுக்கு RBI செக். நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய ரிசர்வ் வங்கி தங்க கடன் சந்தையில் நிலவி வந்த ஒரு பெரிய குறைபாட்டை நீக்கும் புதிய விதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுவரை பல வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் அடகு வணிகர்கள் மற்றும் முறைசாரா கடன் வழங்குநர்களிடமிருந்து வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த தங்கத்தை பெற்று அவர்களுக்கு கடன் வழங்கி வந்தன. இந்த முறை மறு அடகு என அழைக்கப்பட்டது. புதிய விதிகளின்படி வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் ஏற்கனவே வேறொருவர் அடகு வைத்த தங்கத்திற்கு எதிராக கடன் வழங்கக்கூடாது என்று ரிசர்வ் வங்கி தெளிவாக அறிவித்துள்ளது. தங்கத்தின் உண்மையான உரிமையாளர் மட்டுமே கடன் பெற முடியும். இதனால் முன்பு அடகு வைத்த வணிகர்களுக்கு நிதி அளித்த கடன் வழங்குநர்கள் அத்தகைய கடன்களை புதுப்பிக்க முடியாது. இந்த கணக்குகளை படிப்படியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். வங்கியாளர்கள் கூறுகையில், முறைசாரா கடன் சந்தையில் இந்த பழக்கம் சாதாரணமாக இருந்தது. அடகு வணிகர்கள் வாடிக்கையாளர்களுக்கு 30% அதிகமான மிக அதிக வட்டி விகிதத்தில் கடன் வழங்கிவிட்டு அதே நகைகளை பயன்படுத்தி மலிவான வங்கி கடன்களை பெற்றனர். வங்கிகள் தங்க கடன்களுக்கு 8 முதல் 17% வரை வசூலிப்பதால் இந்த இடைவெளியை பயன்படுத்தி அடகு வணிகர்கள் பெரும் லாபம் ஈட்டினர். ரிசர்வ் வங்கியின் புதிய தங்க கடன் கட்டமைப்பு ஜூன் 2025 அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போது இந்த நடைமுறை தடை செய்யப்பட்டுள்ளது. கடன் புதுப்பித்தல், கூடுதல் கடன் மற்றும் ஒரே வாடிக்கையாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் கடன் வழங்குதல் தொடர்பான விதிகளையும் இது கடுமையாக்கியுள்ளது. தற்போது கடன் வாங்குபவர்கள் தங்கத்தின் உண்மையான உரிமையாளர் என்பதை கடன் வழங்குநர்கள் சரிபார்க்க வேண்டும். பெடரல் வங்கி உட்பட பல தனியார் வங்கிகள் மொத்த தங்க கடன் போர்ட்போலியோக்களை குறைக்கும் பணியை தொடங்கிவிட்டன. ஏப்ரல் 2026 முதல் விதிகள் முழுமையாக நடைமுறைக்கு வரும்போது இவை பாதிக்கப்படலாம். தங்க கடன் பிரிவில் ஒரு சிறிய பகுதி என்றாலும் சில்லறை தங்க கடன்களில் இனி அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும் வங்கி தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டில் தவறான தங்க கடன் நடைமுறைகள் குறித்து ரிசர்வ் வங்கி விடுத்த முந்தைய எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை வந்துள்ளது. மறு அடகு முறையை தடுப்பதன் மூலம் அதிக வட்டி வசூலிக்கும் கந்துவட்டிக்காரர்களுக்கு வங்கிகள் மறைமுகமாக ஆதரவளிப்பதை தடுத்து நுகர்வோரை பாதுகாப்பதை மத்திய வங்கி நோக்கமாக கொண்டுள்ளது. புதிய விதிகள் உண்மையான கடன் வாங்குபவர்கள் மட்டுமே தங்க கடன் பெறுவதையும், முறைசாரா இடைத்தரகர்களுக்கு பதிலாக வங்கிகள் நேரடியாக வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொள்வதையும் உறுதி செய்கின்றன. அதே சமயம் வாகன கடன்கள் மற்றும் தங்க நகை கடன்கள் போன்ற பிரிவுகளில் செயல்படும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கான வளர்ச்சி பிரகாசமாக இருப்பதாக இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அதாவது அதிகாரப்பூர்வ வங்கிகள் இல்லாமல் ஃபைனான்ஸ் துறையில் செயல்படும் நிறுவனங்களில் வாகன மற்றும் தங்க கடன் வழங்கும் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படுவதாக RBI தெரிவித்துள்ளது. வாகன விற்பனையில் ஏற்பட்ட முன்னேற்றமும் தங்கத்தின் விலை உயர்வும் இதற்கு முக்கிய காரணங்களாக குறிப்பிடப்படுகின்றன. இந்திய பொருளாதார வளர்ச்சியில் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. உள்கட்டமைப்பு, வாகனங்கள், வீடுகள் மற்றும் நுகர்வோர் பொருட்கள் போன்றவற்றுக்கு நிதி வழங்குவதன் மூலம் இவை ஒட்டுமொத்த தேவையை அதிகரிக்கின்றன, வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்றன, மேலும் பொருளாதார விரிவாக்கத்திற்கு பங்களிக்கின்றன என்று RBI கூறியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.